ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் தானே அவருடைய பிரசன்னத்தினால் இந்த நாளெல்லாம் உங்களை புதுபலன் அடைய செய்வாராக. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஜெபியுங்கள். புதிய புதிய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். புதிய புதிய அடையாளங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். புதிய புதிய மனிதர்களை நீங்கள் சந்தித்து ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் காணும்படி தேவன் உங்களை உயர்த்தி நடத்துவார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எத்தனை அற்புதங்கள் என்று எண்ணி பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் பாவங்களும் அக்கிரமங்களுமாய் நிரம்பிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எந்த இடத்தை எடுத்தாலும் பாவங்கள் தான், அக்கிரமங்கள் தான், கெட்ட நடத்தை தான், வேசித்தனம்தான். என் அன்பானவர்களே, ஆனால் இந்த உலகில் எவரும் செய்ய முடியாத, யாராலும் செய்யக்கூடாத ஒரு மாபெரும் மகத்துவமுள்ள ஒரு காரியத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு அவர் செய்து வைத்தார். அது என்ன? நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பாவ அழிவிலிருந்தும் நம்மை மீட்பதற்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் உயிரையே நமக்காக சிலுவைகளை கொடுத்து நம்ம மீட்டதுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு உன்னதமானது, மேன்மையானது என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா? ஆமென். அன்பானவர்களே, பாவிகளுக்காக, பாவிகளின் மீட்புக்காக கிறிஸ்து இயேசு தனது உயிரையே கொடுத்த அந்த தெய்வீக அன்பு, இதுதான் கிறிஸ்தவம் மனிதகுலம் முழுவதற்கும் பிரசங்கிக்கிற ஒரு மாபெரும் அன்பின் செய்தியாகும். ஆமென். அன்பானவர்களே, பைபிள் சொல்லும் செய்தி என்ன? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை மீட்கவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற அந்த அன்பின் செய்தி. சர்வலோகத்தை உண்டாக்கிய ஒரு கடவுள் இந்த உலகிலுள்ள மனித குலத்தை பாவத்திலிருந்தும் பாவ அழிவிலிருந்தும் மீட்டு ரட்சிக்க, விடுவிக்க, ஆசீர்வதிக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசுவை தேடி வந்த எந்த ஒரு பாவியும் இயேசு மன்னித்தார். மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனத்தை பாருங்கள். திமிர்வாதம் என நோயால் படுத்த படுக்கையோடு இருந்த ஒரு மனுஷனை இதோ 4 பேர் சுமந்து ஆண்டவர் இயேசுவின் சமூகத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் செய்த பிரயாசம் என்ன? அந்த வீட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் ஜனக்கூட்டம் இருந்ததுனால வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டை திறந்து அந்த நோயாளி கட்டிலோடு இறக்குகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த நோயாளியை பாவங்களை மன்னித்து அவன் பூரண சுகமாகி அவன் வாழும்படி தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்படி என்றால் அவனை இந்த நோயிலே வீழ்த்தியது எது? அவனுடைய பாவம்தான். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வம், பாவிகளின் மீட்புக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு உயிருள்ள தெய்வம், ஒரு மகத்துவமுள்ள ஒரு தெய்வம். இப்படிப்பட்ட அன்பின் மகத்துவமுள்ள ஒரு தெய்வத்தை உலகில் எங்கேயுமே யாருமே கேள்விப்படவே முடியாது. இதை உணர்ந்து பாருங்கள். ஆகவே எவராக இருந்தாலும் சரி, தன் பாவத்திலிருந்து என்னை மன்னியும் ஆண்டவரே இயேசுவே, என்னை விடுவியும் ஆண்டவரே இயேசுவே, எனக்கு ஒரு புது வாழ்வு கொடும் ஆண்டவரே இயேசுவே என்று யார் ஆண்டவர் இயேசுவை தேடினாலும் அவர்களுக்காக தன் உயிரை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்து, அவர்களை விடுவித்து, அவர்களை சுகமாக்கி, அவர்களை அபிஷேகித்து, அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து அவர்கள் வழியாக மகிமைப்பட தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பரலோக பிதாவே,
உம்மையே உமது குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக மனித குலத்துக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. பாவிகளுக்காக, பாவிகளின் மீட்புக்காக தன் உயிரையே கொடுத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பெரிய தெய்வம்! பாவிகளின் மீட்புக்காக தன் உயிரை கொடுத்து பாவிகளை மீட்ட அந்த மகத்துவமுள்ள தெய்வமா உமக்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை மீட்டு கொள்ளும், ரட்சித்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.